அனைத்து NDICT முழுநேர மாணவர்களுக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு சிஸ்டம் அனலைஸ் அண்ட் டிசைனினுடைய முதலாவது சாப்டரில் நான் அனுப்பின ஸ்லைடுக்கான விளக்கங்களை உங்களுக்கு தர இருக்கிறேன். நாங்கள் இதுக்கு முதல் என்னென்ன படிச்சினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நாங்கள் எங்களுடைய விடயத்துக்கு போவோம். முதலாவது ஆர்கனைசேஷன் என்று சொன்னால் என்னென்னு பார்த்தினாங்க, ஹையரார்க்கிக்கல் பார்த்தினாங்க, ஹையரார்க்கிக்கல் ஆர்கனைசேஷன் பார்த்தினாங்க, ஆர்கனைசேஷனுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தினாங்க, அதில் சென்ட்ரலைஸ்ட் டீசென்ட்ரலைஸ் அது சம்பந்தமான விடயங்கள் எல்லாம் பார்த்தினாங்க. அடுத்ததாக ஆர்கனைசேஷன் சார்ட் பார்த்தினாங்க. அடுத்தது ஆர்கனைசேஷனுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தனாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் பார்த்தது இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அப்போ இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தில் இருக்கிற முக்கியமான பகுதிகள் பார்த்தனாங்க. டேட்டா இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் என்று சொன்னால் என்ன, கம்போனன்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுவதற்கான நான்கு நிலைகள், அதோடு சேர்த்து நாங்கள் பார்த்தது டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் பார்த்தனாங்க. அதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தனாங்க. அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷனில் இருக்கிற முதலாவது இன்ஃபர்மேஷன் சிஸ்டமான ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சிஸ்டத்தை வந்து பார்க்க போகிறோம். அப்போ தலையங்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாட் இஸ் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சிஸ்டம். முதலாவதாக ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சிஸ்டத்தை சுருக்கமாக OAS என்று அழைப்பார்கள். அப்போ OASனுடைய பிரதானமான நோக்கம் ஒரு ஆஃபீஸில் டேட்டாக்களை வந்து கலெக்ட் பண்ணுறது, டேட்டாக்களை தேவையான இன்ஃபர்மேஷனை பெறுவதற்காக ப்ரோசஸ் பண்ணுறது, அதே மாதிரி டேட்டாக்களை ஸ்டோர் பண்ணுறது, டேட்டாவை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்பி வைக்கிறது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. இதுக்காக நாங்கள் பயன்படுத்துகின்ற கம்ப்யூட்டருடைய ஹார்ட்வேர், அதே மாதிரி கம்ப்யூட்டருடைய சாஃப்ட்வேர் எல்லாத்தையும் நாங்கள் என்னென்னு சொல்கிறோம்னு சொன்னால் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சிஸ்டம். ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சிஸ்டத்தினுடைய பிரதானமான நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு ஆஃபீஸை எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைக்கிறது தான் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சிஸ்டத்தினுடைய நோக்கமாகும். அடுத்தது ரெண்டாவது பாயிண்டாக தந்திருக்கிறது உங்களுக்குரிய ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சிஸ்டத்துக்குரிய டெஃபினிஷன். அப்போ நீங்கள் அதை இருக்கா வாசிங்க என்ன. அப்போ அதில் அந்த டெஃபினிஷனில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சிஸ்டம் அப்படின்றது ஒரு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அந்த இன்ஃபர்மேஷன் என்னத்தை செய்யும் அப்படின்னு சொன்னால் டேட்டாக்களை கலெக்ட் பண்ணின டேட்டாக்களை ஸ்டோர் பண்ணின டேட்டாக்களை ப்ரோசஸ் பண்ணின அந்த இன்ஃபர்மேஷனை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அதை தான் டிரான்ஸ்மிட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இப்படியான இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தை தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னு சொன்னால் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சிஸ்டத்துக்குரிய ஒரு சில உதாரணங்களை நாங்கள் பார்ப்போம். உதாரணத்துக்கு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பேக்கேஜ்கள் எல்லாமே ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சிஸ்டத்துக்குரிய உதாரணமாக நீங்கள் கருதலாம். உதாரணத்துக்கு மைக்ரோசாஃப்ட் வேர்ட், அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ், இதுகள் எல்லாம் வந்து ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சிஸ்டத்துக்கு பயன்படும். உதாரணத்துக்கு வேர்டில் வந்து நீங்கள் டேட்டாவை கலெக்ட் பண்ணுவீங்க, ஆக்சஸில் வந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணுவீங்க. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவெல்லாம் ஒரு வகையான உதாரணமாக கருதப்படும். அடுத்தது நீங்கள் உருவாக்கின இன்ஃபர்மேஷனை வச்சுக்கொண்டு நீங்கள் மற்றவர்களுக்கு டேட்டாவை ப்ரெசென்ட் பண்ணுவதற்காக உதாரணத்துக்கு மைக்ரோசாஃப்டினுடைய பவர் பாயிண்டை பயன்படுத்துவீங்க. அதே மாதிரி இமெயிலில் வந்து அனுப்புவதற்காக மைக்ரோசாஃப்டினுடைய அவுட்லுக்களை பயன்படுத்துவீங்க. உங்களுடைய கணக்கு வழக்குகளை பார்ப்பதற்காக மைக்ரோசாஃப்ட் எக்ஸலை வந்து பயன்படுத்துவீங்க. இப்படி ஒரு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பேக்கேஜ் எல்லாமே ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சிஸ்டத்துக்கான உதாரணங்களாக நீங்கள் கருதலாம். இது தவிர CAD ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லுது. CAD ப்ரோக்ராம்னு சொன்னால் அல்லது CAD ப்ரோக்ராம் அப்படின்னு சொன்னால் கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் ப்ரோக்ராம். உதாரணத்துக்கு AutoCAD உங்களுக்கு தெரியும், அல்லது நீங்கள் தெரியாட்டியோ இருக்கா இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்க. AutoCAD கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜியில் கட்டிடங்களை அல்லது வரைபடங்களை கீறுவதற்காக பயன்படுத்துகின்ற ஒரு சாஃப்ட்வேர். அப்போ இந்த CAD ப்ரோக்ராம்ஸ் வந்து ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சிஸ்டத்துக்கு உதாரணமாக நீங்கள் கருத முடியும். அடுத்த ஸ்லைட்டுக்கு நாங்கள் போவோம். Why are we need OAS? எங்களுக்கு OAS ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சிஸ்டம் ஏன் தேவை அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அடுத்தது ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சிஸ்டம் என்ன காரணத்துக்காக பயன்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதில் முதலாவது எங்களுக்கு இன்ஃபர்மேஷனுடைய வேல்யூ, அதே மாதிரி தகவலினுடைய அதிகரிப்பு, இது ரெண்டும் முதலாவது காரணமாக சொல்லப்பட்டிருக்கு. நவீன உலகத்தில் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது ஒரு வேல்யூ அல்லது ஒரு நிறுவனத்தினுடைய அசெஸ்டாக கருதப்படும். அதே மாதிரி இன்ஃபர்மேஷனுடைய அளவும் கூடிக்கொண்டு போய்கொண்டிருக்கிறது. அப்போ அதனால் எங்களுக்கு ட்ரெடிஷனல் ஃபைல் பேஸ் சிஸ்டத்தை வச்சு இன்ஃபர்மேஷனை மெயின்டைன் பண்ணக்கூடிய மாதிரியான நிலைமைகள் இல்லை. ஆகவே நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் கம்ப்யூட்டர்னுடைய துணையோட இந்த இன்ஃபர்மேஷனை வந்து கலெக்ட் பண்ணுறோம் அல்லது சேகரித்து வைக்கிறோம். ஆக முதலாவது இன்ஃபர்மேஷனுடைய வேல்யூவும் இன்ஃபர்மேஷனுடைய அதிகரிப்பும் தான் எங்களுக்கு ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சிஸ்டம் தேவைப்படுவதற்கான காரணமாக இருக்குது. அடுத்தது ரெண்டாவது காரணம், OAS தேவைப்படுவதற்கான ரெண்டாவது காரணம், ஒரு நிறுவனத்தினுடைய அல்லது ஆஃபீஸினுடைய ப்ரொடக்டிவிட்டியை வந்து அதிகரிக்க வேணும், அதனுடைய வினைத்திறனாக செயல்படுத்த வேணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு
உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட அல்லது கம்ப்யூட்டரினுடைய துணையுடன் கம்ப்யூட்டர் எய்டட் சாஃப்ட்வேர்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். மூன்றாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நவீன உலகத்தில் பெரும்பாலான ஆட்களுக்கு கம்ப்யூட்டர் சம்பந்தமான ஸ்கில்கள் அதே மாதிரி எக்யூப்மெண்ட்கள் எல்லாம் தாராளமாக கிடைக்கும். ஆகவே அந்த எக்யூப்மெண்ட் ஸ்கில்களை பயன்படுத்தி அவையில் ஆஃபீஸை வந்து வினைத்திறனாக மாற்றும். ஆக மூன்றாவது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு எக்யூப்மெண்ட்களும் தேவையான அளவு இருக்குது, ஸ்கில்லும் இருக்கின்றபடியால் நாங்கள் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சிஸ்டத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அட்வான்டேஜஸ் ஆஃப் OAS ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சிஸ்டத்தினுடைய நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதலாவது உங்களுடைய வேலையினுடைய தரம் வந்து நல்லாக இருக்கும், அதாவது வந்து பெஸ்ட் குவாலிட்டி ஆஃப் ஒர்க்காக இருக்கும் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சிஸ்டத்தை நீங்கள் பயன்படுத்தினீங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய டிசிஷன் மேக்கிங், அதாவது முடிவுகள் எடுக்கிறதுல வினைத்திறனாக இந்த ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சிஸ்டம் செயல்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த முறையில் சேவைகளை வழங்க முடியும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நிறுவனத்தினுடைய மொத்த நிறுவனத்தினுடைய செயல்படுற திறமை அல்லது செயல்படும் திறன் வந்து அதிகரித்து காணப்படும். அடுத்தது நிறுவனத்தில் வந்து கம்யூனிகேஷன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணும், முன்னேற்றகரமானதாக இருக்கு. அப்போ இவ்வளவு அட்வான்டேஜும் வந்து உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு அதில் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு விளங்கப்படுத்தி நினைக்கிறேன். உதாரணத்துக்கு எப்படி குவாலிட்டி ஆஃப் ஒர்க் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். உதாரணத்துக்கு பழைய காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சும்மா டைப்ரைட்டரை வச்சு கொண்டு தான் அவர்கள் தங்களுடைய டேட்டாக்களை வந்து சாதாரணமாக பிரிண்ட் பண்ணி எடுக்கும். ஆனால் இப்போ ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் இருக்கிறதால அங்கே பிரிண்ட் பண்ணி எடுக்கிற தன்மை கூடும். அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் வேர்டில் இருக்கிற மிக முக்கியமான பண்பு என்ன அப்படின்னு சொன்னால் உங்களால் ஈஸியாக வந்து எடிட் பண்ண இயலும், டாக்குமெண்ட்களை வந்து ஈஸியாக எடிட் பண்ண முடியும். அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ் இருக்கிறதால உங்களுக்கு டேட்டாக்களை இலகுவாக சேமிச்சு வச்சிருக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது குவாலிட்டி ஆஃப் ஒர்க் வந்து இப்படி தான் இம்ப்ரூவ் ஆகும். அடுத்தது பெட்டர் கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லப்படுது. உதாரணத்துக்கு ஒரு நிறுவனத்தோட மிக முக்கியமான பங்கை வந்து வாடிக்கையாளர்களாகத்தான் இருப்பினோம். அந்த வாடிக்கையாளர்களுக்கு நீங்கள் பெட்டர் சர்வீஸை வழங்குறீங்க அப்படின்னு சொன்னால் உதாரணத்துக்கு ஒரு சின்ன இமெயில் பண்ணுறீங்க, அதே மாதிரி உங்களுடைய நிறுவனத்தை வெப்சைட்டில் வந்து பதிவு உங்களுடைய நிறுவனத்தினுடைய செயல்பாடுகளை வெப்சைட்டில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அதே மாதிரி அவர்களுக்குரிய சேவைகளை உடனுக்குடன் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. இது போன்ற காரணங்களால் நாங்கள் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சிஸ்டத்தை நவீன உலகத்தில் பயன்படுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு அதிகரித்து போயிருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங் சிஸ்டம். இப்போ டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங் சிஸ்டத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னால் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ முதலாவது நாங்கள் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொன்னால் ஒரு பொருளை விற்கிறது அல்லது அந்த பொருளை வாங்குறது, இது ரெண்டையும் வந்து நாங்கள் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு கஸ்டமர் வந்து ஒரு கேமராவை வாங்குறார் அப்படின்னு சொன்னால் கடைக்காரர் கேமராவை கொடுக்குற, வாடிக்கையாளர் கேமராவுக்கான காசை கொடுக்குற. இப்போ இந்த இடத்துல அந்த செயல்பாடு கேமராவை வாங்குற, மற்றவர் காசை கொடுக்குறார், இந்த செயல்பாட்டை வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம், டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த ரெண்டாவது பாயிண்டில் டிரான்சாக்ஷன் வந்து டேட்டா பேஸில் எப்படி பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ டேட்டா பேஸில் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸில் டேட்டாக்களை ரைட் பண்ணுதல், அதே மாதிரி டேட்டா பேஸில் இருக்கிற டேட்டாக்களை ரீட் பண்ணுதல், இந்த செயல்பாட்டை வந்து நாங்கள் டிரான்சாக்ஷன் சொல்லுவோம். இந்த டிரான்சாக்ஷன் சம்பந்தமான மேலதிக விவரங்கள் உங்களுக்கு செமிஸ்டர் 2ல் இருக்குது. அப்போ டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொன்னால் என்ன, டேட்டாவை ரீட் பண்ணுதல், அதே மாதிரி டேட்டாவை ரைட் பண்ணுதல், இதைத்தான் நாங்கள் டிரான்சாக்ஷன் சொல்லுவோம். அப்போ இந்த டோட்டல் சிஸ்டத்துக்கு வந்து நாங்கள் என்ன பேர் கொடுத்துருக்கோம்னா டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங் சிஸ்டம். ஆகவே டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங் சிஸ்டம் என்று நாங்கள் குறிப்பிட்டோம். அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். நாங்கள் இப்போ அடுத்த ஸ்லைட்ஸுக்கு போவோம். இந்த ஸ்லைட்ஸில் டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங் சிஸ்டத்துக்குரிய டெஃபினிஷனை வந்து உங்களுக்கு நான் தந்தேன். இப்போ டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங் சிஸ்டத்தினுடைய டெஃபினிஷன் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் டேட்டாக்களை கேப்சர் பண்ணி ப்ராசஸ் பண்ணுகின்ற இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்துக்கு பேர் தான் வந்து டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங் சிஸ்டம். அப்போ இதுக்கு முதல் பார்த்த ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சிஸ்டத்துக்கும் டிபிஎஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டிபிஎஸ்ல டிரான்சாக்ஷன் டேட்டாக்களை மட்டும்தான் நாங்கள் கேப்சர் பண்ணுவோம். ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சிஸ்டத்தில் ஆஃபீஸில் வர எல்லா டேட்டாக்களையும் நாங்கள் கேப்சர் பண்ணுவோம், இப்போ கலெக்ட் பண்ணுவோம். அதான் கேப்சர் மீனிங் வந்து கலெக்ட் பண்ணுவோம். இதுதான் வந்து டெஃபினிஷனாக கருதப்படும். ஆகவே இந்த டெஃபினிஷனையும் நீங்கள் பார்த்து வச்சு கொள்ளுங்க. இந்த ஸ்லைட்ஸில் மேலும் டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங் சிஸ்டத்தை பற்றி பார்ப்போம். அப்போ டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங் சிஸ்டத்தில் ரெக்கார்ட்ஸுகள் டே பை டே டிரான்சாக்ஷனுடைய ரெக்கார்டுகளை நாங்கள் சேமித்து வச்சிருப்போம். அதான் வந்து இதனுடைய பிரதானமான வேலை. டிரான்சாக்ஷன் வந்து எனி ஆக்டிவிட்டியாக இருக்கலாம். எனி ஆக்டிவிட்டின்னு சொல்றதனுடைய மீனிங் அது எதுவாக கூட இருக்கலாம். உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு ரயில்வே டிக்கெட் ரிசர்வேஷனை வந்து பார்த்தோம்னு சொன்னால் இப்போ ரயில்வே டிக்கெட் ரிசர்வேஷனில் டிக்கெட்டை வந்து புக் பண்ணுறதும் ஒரு டிரான்சாக்ஷன், கேன்சல் பண்ணுறதும் ஒரு டிரான்சாக்ஷனாக கருதப்படும். வேறு எங்கெங்கே எல்லாம் டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங் சிஸ்டம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் பேங்குகளில் பிரதானமாக பேங்குகளில் வந்து காசை போடுறது, காசை எடுக்கிறது, லோன் எடுக்கிறது, லோனை திருப்பி கட்டுறது, இப்படியான எல்லாமே டிரான்சாக்ஷனுக்குள்ள வரும். அடுத்தது எனி பிஸ்னஸ் அப்படின்னு சொன்னால் எங்கெல்லாம் கொடுக்கல் வாங்கல்கள் நடக்கப்படுகின்றதோ அது எல்லாத்திலேயும் டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங் சிஸ்டம் இருக்கும். நாங்கள் அடுத்த ஸ்லைட்ஸுக்கு போவோம். டிரான்சாக்ஷன்
ப்ராசஸிங் சிஸ்டத்தினுடைய பிரதானமான நோக்கம் அல்லது டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங் சிஸ்டத்தை வந்து நாங்கள் ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால், எதிர்காலத்தில் எங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்களை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் இப்போ ப்ரெசென்ட்டில் நடக்கிற டிரான்சாக்ஷன் எல்லாத்தையுமே சேமித்து வச்சுக்கொள்வோம். இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு இதனுடைய பயன்பாட்டை சொல்கிறேன். நீங்கள் ஒரு கடை வச்சிருக்கிறீங்க. அந்த கடையில் நீங்கள் போன ஒவ்வொரு வருடம், அதாவது 2019ஆம் ஆண்டு நீங்கள் உங்களுடைய கடையை தொடங்கி நீங்கள் வியாபாரம் செய்கிறீங்க. இப்போ 2019ஆம் ஆண்டு முடிஞ்சு 2020ஆம் ஆண்டுக்கு வாரீங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் மேம்படுத்த வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஐடியாவை கொண்டு வரீங்க. என்ன ஐடியா கொண்டு வரீங்க அப்படின்னு சொன்னால், போன 2019ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் என்ன பொருட்கள் அதிகமாக விற்பனை செய்யப்பட்டிருக்கு உங்களோட கடையில், அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவை. அதே மாதிரி போன 2019 ஜனவரி மாதம் என்ன பொருட்கள் அதிகமாக விற்கப்படவில்லை, அப்போ இந்த இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு தேவை. அப்போ நீங்கள் ஒரு டிபிஎஸ் வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால், 2019ஆம் ஆண்டு ஜனவரி 31 வரை என்னென்ன பொருட்கள் அதிகமாக விற்கப்பட்டது என்ற தரவும், என்னென்ன பொருட்கள் அதிகமாக விற்கப்படவில்லை என்ற தரவும் நீங்கள் எடுக்க முடியும். அப்போ இதை வச்சுக்கொண்டு நீங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால், 2021ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் நீங்கள் என்னென்ன பொருட்களை கொள்வனவு செய்ய வேண்டும், என்னென்ன பொருட்களை குறைச்சு கொள்வனவு செய்ய வேண்டும் அப்படி என்ற விஷயத்தை வந்து நீங்கள் எக்ஸாக்ட்லியாக எடுக்க முடியும். அப்போ இதன் மூலம் நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுக்கு வருமானத்தை அதிகரிக்கலாம், செலவுகளை குறைக்கலாம். அப்போ இந்த காரணங்களுக்காக நீங்கள் உங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தா, ஒரு டிபிஎஸ் உங்களுக்கு தேவைப்படுது. அப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு டிபிஎஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு உங்களுடைய வியாபாரம் முன்னோக்கி நகர்த்த முடியும். இப்போ முதலாவது பாயிண்டில் வந்து நாங்கள் அதைத்தான் வந்து தியரட்டிக்கலாக சொல்லிக்கிறேன். இப்போ பிரைமரி பர்பஸ், ஒரு டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங் சிஸ்டத்தினுடைய அடிப்படையான நோக்கம் தரவுகளை ரெக்கார்ட் செய்தல், சேமித்தல், அதே மாதிரி ப்ராசஸ் செய்தல், அதே மாதிரி வெலிடேட் பண்ணுதல், அதே மாதிரி தேவையான பொழுது வெலிடேட் அண்ட் ஸ்டோர் பண்ணுதல். அப்போ இவ்வளத்தையும் வந்து நாங்கள் என்ன செய்கிறோம், அந்த டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங் சிஸ்டத்தில் செய்கிறோம். அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னால், வெரி சிம்பிளாக டிபிஎஸ் என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், டிரான்சாக்ஷனை கலெக்ட் பண்ணுதல், சேகரித்தல், அதை களஞ்சியப்படுத்துதல், தேவையான பொழுது முடிவை பண்ணுதல், உங்களுக்கு எப்பெல்லாம் தேவையோ அந்த தரவு அதை வந்து பெற்றுக்கொள்ளுதல், ரிட்ரைவல் பண்ணுதல். அப்போ இதுதான் வந்து ஒரு டிபிஎஸ் என்னுடைய அடிப்படையான வேலையாக கருதப்படும். அடிப்படையில் டிபிஎஸை வந்து வகைகளாக பிரிக்க முடியும். அப்படி வகைகளாக பிரிக்கக்குள்ள 2 வகையை வந்து நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். ஒன்று வந்து ஆன்லைன் சிஸ்டம், அடுத்தது பேட்ச் ப்ராசஸிங் சிஸ்டம். சரி, நாங்கள் அதில் ஆன்லைன் சிஸ்டத்தை வந்து பார்ப்போம். ஆன்லைன் சிஸ்டம் அப்படின்னு சொன்னால், உதாரணத்துக்கு நீங்கள் ஏர்லைன் டிக்கெட் ரிசர்வேஷன் சிஸ்டம், இதை வந்து நீங்கள் கற்பனை செய்து வச்சுக்கொள்ளுங்க, அல்லது உங்களுக்கு வசதியான வேறு சில விஷயங்களை கற்பனை செய்து வச்சுக்கொள்ளலாம், அதில் பிரச்சனை இல்லை. அப்போ ஒரு ஏர்லைன் டிக்கெட் சிஸ்டம் வந்து ஒரு ஆன்லைன் சிஸ்டத்துக்குரிய உதாரணம். இப்போ ஆன்லைன் சிஸ்டம் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஒரு ஃப்ளைட் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் 300 சீட் இருக்குன்னு முதலாவது ஒரு சீட்டை வந்து நீங்கள் ரிசர்வ் பண்ணினீங்கன்னு சொன்னால், இப்போ 299 சீட்ஸ் தான் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லி காட்டு. சப்போஸ் ஒரு 100 பேர் புக் பண்ணினா பிறகு அவைலபிள் சீட்ஸ் வந்து 200 என்று சொல்லி காட்டும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் கொடுக்குற இன்புட்டை உடனடியாக ப்ராசஸ் செய்யும். அதைத்தான் அவையில் என்ன சொல்லி நம்ம சொன்னால் ஆன்லைன் சிஸ்டம். அப்போ டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங் சிஸ்டத்தில் இது வந்து ஆன்லைன். உதாரணத்துக்கு நீங்கள் eBay எடுக்கலாம், அல்லது டெராஸ் எடுக்கலாம், அல்லது அமேசானை எடுக்கலாம், அல்லது ரயில்வே டிக்கெட்டை வந்து ரிசர்வ் பண்ணுறதை எடுக்கலாம். இதுகள் எல்லாமே வந்து ஆன்லைன் சிஸ்டம், அதாவது டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங் சிஸ்டத்தில் ஆன்லைனாக கருதப்படும். இப்போ நீங்கள் கொடுக்குற இன்புட்டை உடனடியாக ப்ராசஸ் பண்ணும். அப்போ இந்த ஆன்லைன் சிஸ்டத்துக்கு இன்னொரு பேரும் இருக்குது, OLTP ன்னு சொல்லிவிடும், ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங் சிஸ்டம்னு சொல்லி. அதே மாதிரி இந்த ஆன்லைன் சிஸ்டத்துக்கு இன்னொரு பேரும் இருக்குது, ரியல் டைம் சிஸ்டம்னு சொல்லிவிடும். அப்போ நீங்கள் டெஃபினிஷனை ஒருக்கா பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெளிவாக விளங்கும். டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங் சிஸ்டம், இப்போ இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங் சிஸ்டம் ரெஸ்பாண்ட் டு அன் இன்புட் டிரான்சாக்ஷன் டேட்டா. இப்போ உங்களுடைய இன்புட்டாக கொடுக்குற டிரான்சாக்ஷன் டேட்டாவை ரெஸ்பான்ஸ் பண்ணும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு சீட்டை வந்து புக் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உடனடியாக அந்த டேட்டா ப்ராசஸ் பண்ணப்படும். எப்படி ப்ராசஸ் பண்ணப்படும், ஏற்கனவே இருக்கிற சீட்டில் இருந்து நீங்கள் ரிசர்வ் பண்ணின சீட்டை வந்து கழிக்கும். உதாரணத்துக்கு 300 சீட் இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் ஒரு 10 சீட்டை ரிசர்வ் பண்ணுறீங்களான்னு சொன்னால் மிகுதி எவ்வளவு, 290 சீட்ஸை வந்து அது உடனடியாக ப்ராசஸ் பண்ணி தார். இட் ப்ரொடியூஸ் டிரான்சாக்ஷன் இன்ஃபர்மேஷன் டு வெரிஃபை த கரெக்ட் ப்ராசஸிங் ஆஃப் த இன்புட் டிரான்சாக்ஷன். அப்போ நீங்கள் கொடுக்குற இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி அங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷனை வந்து மாற்றி அல்லது கரெக்ட் பண்ணி தரும். அப்போ உங்களுக்கு விளங்கி இருக்குமென்று நினைக்கிறேன். அப்போ இது வேறு பெயர்கள் என்ன அப்படின்றதையும் இதனுடைய மேலதிக விளக்கங்களையும் நீங்கள் ஒருக்கா பார்த்துக்கொள்ளும். அடுத்தது பேட்ச் ப்ராசஸிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பேட்ச் ப்ராசஸிங் சிஸ்டம்னு சொன்னால் அதுக்கு ஒரு உதாரணத்தை நாங்கள் பார்ப்போம். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கடை வச்சிருக்கிறீங்க, கடை வந்து காலமாக 6 மணிக்கு திறக்கிறீங்க, இரவு 10 மணிக்கு போடுறீங்க. இப்போ இரவு 10 மணிக்கு உங்களுடைய கடையை வந்து க்ளோஸ் பண்ணினா பிறகு அன்றைக்கு நடந்த டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சிஸ்டத்துக்கு பெயர் பேட்ச் ப்ராசஸிங் சிஸ்டம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பேங்குகளை எடுத்தீங்கன்னு சொன்னால் பேங்குகள் ஒவ்வொரு நாளும்
இரவு 12 மணிக்கு தங்களுடைய டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் வந்து அப்டேட் பண்ணிவினோம். அதாவது அன்று இரவு தான் எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணிவினோம். அப்போ அப்படியான சிஸ்டத்தை தான் நாங்கள் அப்படியான டிரான்சாக்ஷன் ப்ராசஸை தான் நாங்கள் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் பேட்ச் ப்ராசஸிங் சிஸ்டம். இப்போ நாங்கள் பேட்ச் ப்ராசஸிங் சிஸ்டத்துக்குரிய உதாரணங்களை பார்த்துட்டோம். இனி தியரி இருக்கா பார்ப்போம். அவுட்புட் டிரான்சாக்ஷனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு சிஸ்டத்துக்கு பேர் தான் வந்து பேட்ச் ப்ராசஸிங் சிஸ்டம்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2வது இதில் சொல்லி கிடக்கு. அந்த சிஸ்டம் வந்து என்னத்தை உருவாக்கும் அப்படின்னு சொன்னால் ஃபைனல் சம்மரியை உருவாக்கும். அப்போ அவையில் என்ன செய்யணும், இறுதியான உதாரணத்துக்கு இன்றைக்கு முழுவதும் நடந்த டிரான்சாக்ஷன் எவ்வளவு. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பேங்க் எடுத்தீங்கன்னு சொன்னால் அவையில் பெரும்பாலும் பேட்ச் ப்ராசஸிங் சிஸ்டத்தை தான் செய்யணும். எப்படி ஒரு மாதத்துக்கான எப்படி டிரான்சாக்ஷன் உங்களுடைய வங்கி கணக்கில் நடைபெற்றிருக்கின்றதை வந்து அவையில் செய்யணும். அப்போ இப்படியான சிஸ்டத்துக்கு பேர் தான் வந்து பேட்ச் ப்ராசஸிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி அழைப்பேன்.